ஹலோ வீவர்ஸ், நான் ஜோஸ். ஜூலை 30 ரஷ்யாவில் கம்ஷட்கா தீபகற்ப பகுதியில் ஏற்பட்ட 8.8 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. உலகத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்திலேயே 6வது சக்தி வாய்ந்த பெரிய நிலநடுக்கமாக இந்த நிலநடுக்கம். சயின்டிஸ்ட் இது நடந்து 1 வீக் அப்புறம் சில உண்மைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது அவங்களுக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்திருக்கு. ஏன்னா ரஷ்யாவோட கிழக்கு பகுதியில் உள்ள கம்ஷட்கா தீவு மட்டும் 2 மீட்டர் தொலைவிற்கு நகர்ந்துள்ளதாம். ஆமாங்க, இது கிட்டத்தட்ட 6 அடி அளவிற்கு கம்ஷட்கா தீவு மட்டும் நகர்ந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ் நடக்கும்போது இன்ச் பை இன்ச்சாக தான் நகருமா. ஆனால் 6 அடி நகர்ந்துள்ளதால் சயின்டிஸ்ட்லாம் செம்ம ஷாக்காக இருக்காங்க. கம்ஷட்கா தீவில் கிட்டத்தட்ட 425 எரிமலைகள் இருக்காம். இதில் 500 வருஷம் வரைக்கும் தூங்கிட்டே இருந்த எரிமலை ஒன்று கண் விழித்து இப்போ அதோட சாம்பலை அள்ளி வீசிகிட்ருக்கான். 500 வருஷமாக தூங்கிட்டு இருந்த அந்த எரிமலையோட பேர் கிராஸ் எனின் நிக்கோவ் எரிமலை. இதுதான் இப்போ வெடிச்சிருக்கு. 6 கிலோமீட்டர் உயரத்திற்கு அதோட சாம்பலை அள்ளி வீசி கொண்டிருக்கான். அந்த பகுதி ஃபுல்லாகவே வானத்தில் சாம்பலாக தான் தெரிஞ்சிட்ருக்கான். 8.8 ரிக்டர் பூகம்பத்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டதுக்கப்புறம் பின்னதிர்வுகள் ஏற்படுமா. இது 54 தடவை 6.5, 7.4, 3.6 அப்படின்ற ரிக்டர் அதிர்வு ஏற்பட்டிருக்கு. ஆனால் சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்களாம், திரும்பவும் இந்த இடத்துல ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 7.7 இல்லை 8 அந்த அளவில் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி திரும்பவும் ஏற்பட்டால் கம்ஷட்கா தீவு ஏற்கனவே 6 அடி நகர்ந்துள்ளதால் மீண்டும் ஏதேனும் ஒரு மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே சுனாமி கடல் நீரும் சில இடங்களில் உள்ளே வந்திருக்கு. இப்போ சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் திரும்பவும் அதே பகுதியில் ஏற்பட்டால் என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்களாம். கம்ஷட்கா பகுதியில் தொடர்ந்து ஆய்வும் செஞ்சுட்டு வராங்க. ரஷ்யா அகாடமி ஆஃப் சயின்ஸ் தொடர்ந்து ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, அமெரிக்கா, ஐரோப்பா சயின்டிஸ்ட்களும் எல்லோரும் சேர்ந்து இந்த தீவில் இவ்வளோ தூரம் எப்படி நகர்ந்துருக்கோம் அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்காங்க. இந்த ரிசர்ச்சோட முடிவில் தான் எதனால் இந்த நகர்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கம்ஷட்கா தீவில் நம்மளுக்கு தெரிய வரும். நம்மளும் அதை வெயிட் பண்ணியே பார்க்கலாமே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.